வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில மண்ணுடனே, உயிர்த்தனம் இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். உயிர்த்தனம் இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில மண்ணுடனே. வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார், வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவர் கண் பிடித்த நம்மை காக்கின்றார். வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார், வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவர் கண் பிடித்த நம்மை காக்கின்றார். நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம், இறையில் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடத்திடுவோம். இனிதே வருவோம், இறையில் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடத்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில மண்ணுடனே. வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில மண்ணுடனே. மெய்யாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் அவருக்கே உரியன, அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. சாவு வீழ்ந்தது, இருள் அழிந்தது, அடிமைத்தனம் அகன்றது, அருள்வாழ்வு கிடைத்தது. அதனால் புது வாழ்வு நாம் பெற்றுள்ளோம். நம்பிக்கை இழந்த உறவுகளை புதுப்பித்து புது நம்பிக்கையை ஊட்ட இயேசு உயிர்த்து விட்டார். கல்லறை வாழ்வு காலியாகி விட்டது. காரிருளின் வாழ்வில் உயிர்ப்பு மலர்ந்து விட்டது. இனி அழுகு இல்லை, தோல்வி இல்லை என்பதை உணர்வோம். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், இந்த உலகினை வெல்லுங்கள் என்று உயிர்த்த இயேசு நமக்கு விடுவிக்கும் அழைப்பை ஏற்று உயிர்ப்பின் சாட்சிகளாக என்றும் வாழ்ந்திட இத்தெய்வீக பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறையாசை பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் அன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய மரநிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்ததால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கி கொண்டிருப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, உம் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் உமது மாட்சியின் பேரொளி சுடர்ந்திட செய்தீரே. இந்த பாஸ்கா திரியை புனிதப்படுத்தியருளும். இவ்வாறு இந்த பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் அலிவை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
கிறிஸ்து நேற்றும் என்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்கு உரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. ஆமென். தேவாலய வளர்ப்பு. கண்ணீர் புறப்பட கண்ணீர்
ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். வடபுறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஏற்றம் பெற்று போடுவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே, இறைவனே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே, 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 இறை தந்தையினின்று உதித்தவர் நீரே, உலகின் பாவம் போக்குபவர் நீரே, நீரே இறங்குவேன். உலகின் பாவம் போக்குபவர் எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையாய் எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர், 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 அடியொருவரே ஆண்டவர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று
நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். இதனால் ஆண்டோடு உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு வீத்தள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய மகத்தான செய்தி அடங்கியுள்ளது. இயேசு அனைவருக்கும் ஆண்டவராக இருப்பதையும் அவரை நம்புகிற அனைவரும் பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள் என்பதையும் வலியுறுத்தி கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 34 மேலும் 37 முதல் 43 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 34 மேலும் 37 முதல் 43 முடிய. பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் விதிக்கப்பட்டவர் இயேசுதான் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
ஆண்டவரே உமது இல்லம் அழகானது. படைகளின் ஆண்டவரே உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே உமது இல்லம் அழகானது. உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே உமது இல்லம் அழகானது. உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே உமது இல்லத்திலே தங்கிடுவோம் என்று உண்மையில் பேறு பெற்றோம். உமது இல்லத்திலே தங்கிடுவோம் என்று உண்மையில் பேறு பெற்றோம். எந்நாளும் உம்மை புகழ்வார்கள். எந்நாளும் உம்மை புகழ்வார்கள். உமது பேரன்பை எண்ணி மகிழ்வார்கள். படைகளின் ஆண்டவரே உமது இல்லம் அழகானது. உமது இல்லமே அழகானது. வேதத்தில் நான் வாழ்வதிலும் உமது ஆலயம் மேலானது. உயிரிடத்தில் நான் வாழ்வதிலும் உமது ஆலயம் மேலானது. அருளும் மேன்மையும் அளிப்பவரே அருளும் மேன்மையும் அளிப்பவரே உமது உறைவிடம் எனக்கு புகலிடமே. படைகளின் ஆண்டவரே உமது இல்லம் அழகானது. உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே உமது இல்லம் அழகானது. உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே அன்பானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் நாம் கிறிஸ்துவோடு உயிர் தந்தவர்களாக இருப்பதால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இந்த உலக காரியங்களில் அல்லாமல் கடவுளுடைய மகிமை நிறைந்த வாழ்வை நோக்கி நம் எண்ணங்களையும் மனதையும் திருப்ப வேண்டும் என்று அழைப்பு விடுவிக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல்
கொலைசீருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 4 வரை. திருத்தூதர் பவுல் கொலைசீருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 4 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குறிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னால் சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 இறைவசனம் 6. கிறிஸ்து இயேசுவுக்கு அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை அன்னையாம் திருச்சபை இன்று உலகெங்கும் பெரும் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பங்கு தந்தையின் பெயராலும் அருட்சகோதரிகள் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பக்கத்துல கை கொடுத்து ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு தடவை கை கொடுங்க பார்ப்போம். நல்ல இழுத்து கை கொடுங்க. எல்லாரும் வலது கைகளை உயர்த்துக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. Praise the Lord. Hallelujah. 40 நாட்கள் அல்லேலூயா சொல்லாம இருந்ததுனால இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு குடிகாரர் இருந்தார். குடிகாரர்னா பயங்கரமான குடிகாரர். ஒவ்வொரு நாளும் குடிக்காம அவர் வீட்டுக்கு வர்றதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குடிகாரர் திடீர்னும் தவக்காலத்துல 40 நாள் குடிக்காம இருந்தார். வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இவ்வளவு பெரிய குடிகாரர் தவக்காலத்துல குடிக்காம இருக்காரேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுல உள்ள அவருடைய மனைவி, பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு நல்லா உயிர்ப்பு அன்னைக்கு நல்லா தண்ணி போட்டு வந்தார் வீட்டுக்கு. அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் நல்லா தானே இருந்த 40 நாளும், இன்னைக்கு ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டுல வம்பு பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, இயேசு கல்லறைக்குள்ள இருந்து இன்னைக்கு உயிர் தெழுந்துட்டார். ஆமா 40 நாளும் இருந்த இடம் தெரியாம இருந்தார் அந்த ஆளு. இப்போ இயேசு உயிர்த்த உடனே இந்த ஆளு உயிர்த்துட்டார் போல அப்படின்ற அம்மா நினைச்சுக்கிச்சாங்க. உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது உண்மையாகவே இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். நாம் குறுமடத்திலே படிக்கின்ற பொழுது எங்களுடைய பேராசிரியர் இப்படி சொல்லி தந்தார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்காக இந்த விழா அல்ல. அப்ப எதுக்கு இந்த விழா? அவர் உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவனாக நம்மை இன்றும் வழி நடத்துகிறார். உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் தோன்றி இருக்கின்றன. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவ சமயம் மட்டும்தான் இந்த 2000 ஆண்டுகளாக எத்தனையோ தடைகள் வந்தாலும் கூட இன்றும் உலகளவிலே எல்லா மக்களும் பின்பற்றுகின்ற ஒரு சமயமாக இந்த கத்தோலிக்க சமயம் அல்லது கிறிஸ்தவ சமயம் இருக்கிறது என்றால் அதனுடைய அஸ்திவாரமே என்னதுதான்? நம்முடைய ஆண்டவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வோரின் கடவுள், உயிர்த்த கடவுள். அவர் இன்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. உண்மை ஒரு நாள் உயிர்த்தெழும் இல்லையா? தேர்தல் நேரம் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் சொன்ன வீடியோ எல்லாம் இப்போ யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கு. அப்படித்தானே? உண்மையை ஒரு நாளும் யாரும் மறைத்து வைக்க முடியாது. படை வீரர்கள், ரோமை படை வீரர்கள் அல்லது பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், பிலாத்து எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இயேசுவை கல்லறையில போட்டு மூடியாச்சு, இனி அந்த ஆளு வரவே மாட்டாரு இல்லையா? அது மேல ஒரு கல்லை வச்சு அதை காவல் காக்கிறது கொஞ்சம் பேர் இல்ல. ஆனா இவ்வளவு நடந்தாலும் கூட ஆண்டவர் இயேசுவை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா? இல்லை. அவர் உயிர்த்தெழ நினைத்தால் அவர் உயிர்த்தெழுந்து வருவார். எனவே இந்த உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை என்பது, வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று ஊரே உலகமே நம்மை பார்த்து சொன்னாலும் கூட கடவுள் உண்மை பக்கம் நிற்கிறார். உண்மையை ஒரு நாள் உயிர்த்தெழச் செய்வார் என்பதுதான் இந்த விழாவின் மைய செய்தியாக இருக்கிறது. எனவேதான் தூய பவுலடிகளார் சொல்கிறார், சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று விவிலியத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது திருத்தந்தை பேர் என்னது? 14ஆம் லியோ. அப்ப 1ஆம் லியோன்னு ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, திருத்தந்தை 1ஆம் லியோ
கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற விழாவிலேயே மிக முக்கியமான விழா என்பது எதுதானா? இந்த ஈஸ்டர் தானா. ஏன்னா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதால் தான் அவரை கடவுளின் மகன் என்று சொல்கிறோம். மற்றபடி இயேசு செஞ்ச எல்லாத்தையுமே மனுஷன் செய்ய முடியும், அப்படிதானே? சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார். நிறைய காரியங்கள் நம்மளாலேயும் செய்ய முடியும். யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பல மடங்கு செய்வார்கள் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கடவுளின் மகன் அல்லது இறைமகன் என்பதற்கு மிகச்சிறந்த அடையாளம் என்பது என்னதுதான்? இந்த இயேசுனுடைய உயிர்ப்பு. எனவே தூய பவுலடிகளார் சொல்கிறார், இயேசு உயிர்க்கவில்லை என்று சொன்னால் நமது நம்பிக்கை வீணாகிவிடும். அவர் கல்லறையிலே வாழ்கின்ற கடவுள் அல்ல, அவர் உயிர்ப்பின் கடவுளாக இருக்கிறார் என்பதை திருத்தந்தை லியோ முதலாவது லியோ சொல்றார். விழாக்களிலேயே மிகப்பெரிய விழா என்பது உயிர்ப்பு பெருவிழா என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களை, தவக்காலம் என்பது எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். ஆனா இந்த உயிர்ப்பு பெருவிழா எத்தனை நாட்கள் திருச்சபை கொண்டாட சொல்லுது? நம்மள 50 நாள் கொண்டாட சொல்லுது, இல்ல? ஆனா 40 நாளை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்து சிலுவை பாதை செய்வோம், எல்லாமே செய்வோம், இல்லையா? அந்த தவக்காலத்துல ரொம்ப சீரியஸா எல்லாருமே செய்வாங்க. எல்லா பங்குகளையும் தவக்காலத்துல பேணம் போறது, சிலுவை பாதை செய்வது, இல்லையா? நிறைய காரியங்கள், பக்தி முயற்சிகள் எல்லாம் செய்வோம். ஆனா அதை விட மிக முக்கியமானது என்னது? ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு அனுபவத்தை நாம் பெற வேண்டும். எனவே தான் திருச்சபை எத்தனை நாட்கள் கொடுத்திருக்கிறது? 50 நாட்கள் கொடுத்திருக்கிறது. எனவே இந்த விழா என்பது ஒரு தொடர் விழாவாக இருக்கிறது. இன்னைக்கு உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுறோம். 40 நாட்களுக்கு பிறகு இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் என்று இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுவோம். அதுக்கு பிறகு அவர் விண்ணுக்கு சென்ற பிறகு என்ன செய்வாரு? தூய ஆவியை, பெந்தகோஸ்தே பெருவிழா என்று தூய ஆவியை நமக்கு அனுப்புவார். எனவே இந்த விழா என்பது தூய ஆவி வரும் வரை இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்பதிலிருந்தே திருச்சபை இந்த விழாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சொல்லுவார்கள், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் தர்மமே இறுதியில் வெல்லும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட நமக்கு எதிராக செயல்படுபவர்கள் பல உண்டு. நம்முடைய வாயை அடைச்சிடலாம், இந்த குடும்பமே காணாம போயிடணும், நாசமா போயிடணும், அப்படிலாம் எவ்வளவோ பேர் நமக்கு எல்லாம் செய்வாங்க, இல்லையா? ஆண்டவர் இயேசுக்கு செய்யாததா? இல்லையா? ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய அல்லது கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த இயேசுவின் உயிர்ப்பிலே பங்கெடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் புதிய மாற்றம் பெறும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. கேரளாவில் ஓணம் என்று ஒரு விழாவை கொண்டாடுறாங்க, இல்லையா? ஓணம் பெருவிழா. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு வெள்ளக்குள்ள சேலை உடுத்தி அதில் பாட்டு பாடல் போட்டு போடுறது ஸ்டைலாக இருக்குது, இல்லையா? ஆனா ஓணம் என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது தெரியுமா? கேரளாவில் மக்களை அன்பு செய்த ஒரு அரசர் தான், அவன் பேர் மாவேலி. அந்த அரசனுடைய புகழ் உலகமெல்லாம் பரவியது, விண்ணுக்கும் பரவியது. அந்த அளவுக்கு அவன் மக்களை அன்பு செய்தான், மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தான். எனவே வானத்திலே இருக்கிற இந்திரனுக்கு இது பொறாமையை கொடுத்தது. ஒரு அவங்க சொல்ற ஒரு நிகழ்ச்சி, இல்லையா? எனவே இந்திரன் என்ன செய்யறான்? வேற்று வடிவம் எடுத்து இந்த மாவேலி அரசன்கிட்ட வந்து சொல்றான், நான் ஒரு ஏழை, ரொம்ப கஷ்டப்பட்டவன், எனக்கு உன்னுடைய ஆட்சியில, உன்னுடைய அரசுல, உன்னுடைய ராஜ்யத்துல எனக்கு ஒரு 3 அடி நிலம் மட்டும் கொடு அப்படின்னு கேட்கிறான். அரசன் நினைச்சான், பாவம் இந்த மனுஷன் கேட்கிறானே அப்படின்ட்டு, சரி 3 அடி எடுத்துக்கோ அப்படின்ட்டான். இந்திரன், இல்லையா? அவன் கடவுளுக்கு நிகரானவன். அவன் என்ன செய்யறான்? முதல் அடி எடுத்து வைக்கிற பொழுது இந்த பூமி எல்லாம் அவனுக்கு சொந்தமாகி விட்டது. 2வது அடி வைத்தான், வானமெல்லாம் அவனுக்கு சொந்தமாகி விட்டது. இப்ப அரசன் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, பூமி அவனுக்கு சொந்தம், வானமும் அவனுக்கு சொந்தம். அப்ப இந்திரன் கேட்டான், என்னப்பா நான் 3 அடி கேட்டேனே, 2 அடி தானே தந்திருக்கிற, 3வது அடி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அந்த மாவேலி அரசன் தன்னுடைய தலையை தாழ்த்தி அவனுக்கு கொடுத்து, என் தலைமையில உன்னுடைய 3வது பாதத்தை வை, 3வது அடியை வை அப்படின்னு சொன்ன உடனே தலைமையில அவன் காலை வைக்க போறான். அப்ப அந்த அரசன் சொல்றான், இந்த மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன், அதனால நான் என்னுடைய உயிரை கொடுக்க போறேங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா ஆண்டுதோறும் என்னுடைய மக்களை நான் சந்திக்க வேண்டும், அதுக்கு மட்டும் நீ இடம் கொடுப்பியா? இந்திரன் சரி அப்படின்னா. எனவே 3வது அடி அவன் என்ன செய்யறான்? அந்த மாவேலி அரசனுடைய தலைமையில வைக்கிறான். அரசன் இறந்து போகிறான். ஆனாலும் அந்த அரசனை அன்பு செய்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசன் எங்களை சந்திக்க வருகிறான். எனவே தான் என்ன செய்யறாங்க? பூக்கோலம் அதெல்லாம் இட்டு நல்ல படையல்கள் எல்லாம் செஞ்சு அந்த அரசன் எங்களை சந்திக்க வருகிறான் என்ற மகிழ்ச்சியிலே அவர்கள் அந்த ஓணம் பெருவிழாவை கொண்டாடுகிறார்கள்.
ஒரு வகையில் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவும் அப்படித்தான். அந்த மக்களோடு பழகி அவர்களுக்கு நன்மைகளை செய்தவர் இல்லையா? பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்தார், பசியுற்றோருக்கு உணவை கொடுத்தார். இவ்வளவு நன்மைகளை செய்த அந்த இயேசுவை அவர்கள் அந்த சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். ஆனால் அந்த கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார் என்பதைத்தான் இன்று விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்தாரா? இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒருத்தர் இறந்து போனா அது நமக்கு தெரியும், அப்படிதானே? மரணம் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி இறந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா ஒருத்தர் உயிர்த்தெழுந்தாங்கிறத நம்ம என்னைக்கு பார்த்திருக்கிறோம்? ஒரு நாள் பார்த்ததில்லை. இறக்குறாங்க, கல்லறை கொண்டு போடுறோம், அவ்வளவுதான் தெரியும். கொஞ்ச நாள் கனவுல வருவாங்க, அதுக்கப்புறம் அதுவும் காணாம போயிருவாங்க, நம்ம மறந்துடுவோம்னு வச்சுக்கோங்க. அப்படியானால் ஒரு மனிதன் உயிர்த்தெழுவது சாத்தியமா என்று பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். ஏனோக்கு என்று ஒரு மனிதன் கடவுளுக்கு மிக பிரியமானவனாக இருந்தான். விவிலியம் சொல்கிறது அந்த ஏனோக்கு கடவுளோடு விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று விவிலியம் சொல்கிறது தொடக்க புத்தகத்துல. இரண்டாவது மோயிசன். மோசே கடவுளுடைய வல்லமை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். அவருடைய கல்லறை இருக்கிறது. ஆனால் அவருடைய கல்லறையிலிருந்து மோசே எங்க போனாரும் தெரியல, அவரும் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று இஸ்ராயல் மக்கள் நம்புவதாக விடுதலை பயண புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். எலியா இறைவாக்கினர், இஸ்ராயல் மக்கள் மிகப்பெரிய இறைவாக்கினர் இல்லையா? எலியா எப்படி இறந்தார்? சுழலும் காற்றிலே அவர் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். எனவே இஸ்ராயல் மக்களுக்கு, யூதர்களுக்கு இயேசு உயிர்த்தார் என்று நம்புவது எளிதாக இருந்தது. ஏன்னா மக்கபியர் காலத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த கடவுளுக்காக, யூத மதத்துக்காக, அந்த நம்பிக்கைக்காக உயிர் கொடுத்தவர்களை கடவுள் உயிர்த்தெழச் செய்வார். எனவேதான் அந்த யூத மக்கபியர் என்ன செய்கிறாரு? பணம் தண்டி அதை எருசலேம் கோவிலுக்கு அனுப்பி வைக்கிறார். எனவே யூதர்களிலே இரண்டு பிரிவுகள் உண்டு, பரிசேயர்கள், சதுசேயர்கள். இதுல யார் உயிர்ப்பு உண்டு நம்புவார், யார் உயிர்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க? பரிசேயரா சதுசேயரா? உயிர்ப்பு உண்டு சொல்றவங்க யாரெல்லாம்? பரிசேயர்கள். பரிசேயர்கள் உயிர்ப்பு உண்டு என்று நம்பியவர்கள். சதுசேயர்கள் உயிர்ப்பு இல்லை என்று சொன்னவர்கள். எனவேதான் தூய பவுலடிகளார் என்ன செய்வாரு? கடைசியாக இதை பார்த்துவிட்டு அந்த ஒரு அரசவையில இந்த விவாதத்தை அவர் எழுப்புவார். நான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததால் நான் இங்கே விலங்கிடப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னா பரிசேயர்கள் என்ன செய்வாங்க? தூய பவுலுக்கு சப்போர்ட் பண்றதை நம்ம அவருடைய நூல்களில் இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு எது அடையாளம்? இயேசுவே தான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எப்ப சொன்னாரு? இந்த ஆலயத்தை எடுத்து விடுங்கள், 3 நாட்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவேன். எனவே ஆண்டவர் இயேசு பல தடவை நான் இறந்து உயிர்ப்பேன் என்று அவரே வாய்மொழியாக என்ன செய்தாரு? சொல்லி இருக்கிறார். இரண்டாவது, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளம் என்பது காலியான கல்லறை. இயேசுவை கல்லறையில வச்சாங்க. யாருடைய கல்லறையில வச்சாங்க? அரிமத்தியா ஊர் யோசேப்பினுடைய கல்லறையில வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. அதுக்கு மேல கல்ல வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. அதுக்கு மேல வீரர்கள், படை வீரர்கள் எல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் போய் பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவனுடைய உடல் இல்லை. ஏன்னா காவல் தூதர்களே சொல்றாங்க, அதை காவல் காத்த வீரர்களே என்ன சொல்றாங்க? இயேசுவனுடைய உடலை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இயேசுனுடைய உடல் அங்கே இல்லை. எனவே காலியான கல்லறை என்பது இயேசு உயிர்த்தார் என்பதற்கு ஒரு அடையாளம். மூன்றாவது, இயேசு உயிர்த்தார் என்பதற்கு எது அடையாளம் என்றால், யார் சாட்சியா வைக்கிறாங்க? திருத்தூதர்கள் 12 பேர் இருந்தாங்க. அவங்க உயிர்ப்பு சாட்சி இல்லை. யார் முதல் சாட்சி? மகதலா மரியா. யூதர்களை பொறுத்தளவுல பெண்கள் சாட்சி சொன்னா அது செல்லாது. இது விவிலியத்தை எழுதுறவங்களுக்கும் தெரியும். அப்போ பேதுரு பேருக்கிறாரு, யோவான் பேருக்கிறாரு, அவங்களையெல்லாம் குறிப்பிடாம விவிலிய அறிஞர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க? முதலிலே இயேசு உயிர்த்தார் என்று பார்த்தது யாருதான்? பெண்கள் தான் பார்த்தாங்க. அவங்க தான் என்ன செய்யறாங்க? ஐயோ, அந்த மனுஷனை அடக்கம் பண்ணாங்களே, கல்லறையில் இருக்கிறாரே, அவருக்குள்ள அந்த இறுதி சடங்குகளை செய்யலாம் என்று விடியற் காலையிலேயே மகதலா மரியாவும் மற்ற பெண்களும் இணைந்து அந்த கல்லறைக்கு போய் அவர்கள் துக்கத்தை ஆளாமல் அந்த கல்லறைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா? எனவே இந்த பெண்களின் சாட்சி என்பது மிக முக்கியமான சான்றாக கருதப்படுகிறது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு. அதற்கு பிறகு திருத்தூதர்களுக்கு இயேசு காட்சி கொடுக்கிறார். குறிப்பாக யாரு? உங்களுடைய விழாவில் கையை இட்டார்களே நம்ப மாட்டேன், தோமையார். ஏன்னா எல்லா சீடர்களுக்கும் அவர் காட்சி கொடுக்கிறார். தோமா அங்க இல்ல. உடனே தோமையாருக்கு ரொம்ப இதாயிடுச்சு இல்லையா? ஐயோ, இவ உயிர் தாழ்ந்தவர் நம்ம பார்க்கலையே. உடனே அவர் என்ன சொல்றாரு? அவருடைய விழாவில் என்னுடைய விரலை இட வேண்டும்.
இயேசு காட்சி கொடுக்கிறார். தோமா விராவில கையை இட்டாரா இல்லையா? இடல. அதனாலதான் தோமையார் விசுவாசம் கேட்ட தோமையார் சொல்லக்கூடாது. அவர் என்ன ஆசைப்பட்டார்னா, எல்லாருக்கும் காட்சி கொடுத்த கடவுள் இயேசு எனக்கும் காட்சி கொடுக்கணும். அதனாலதான் அவரது விழாவில் கையேடல. உடனே என்ன சொல்றார்? என் ஆண்டவரே, என் கடவுளை என்று சாஷ்டாங்கமாக இயேசு முன் வணங்குவதை நம்ம பார்க்கிறோம். எனவே திருத்தூதர்கள் அனுபவம். தூய பவுலடிகளார் இல்லையா, அவர் சவுலாக இருக்கின்ற பொழுது தமஸ்குவுக்கு செல்கின்ற வழியிலே அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்ற கொலைவெறியோடு போகிறார். அவர் போற வழியில அந்த குதிரையிலே செல்கின்ற பொழுது அவர் தடுத்தாள் கொள்ளப்படுகிறார். அப்போ தூய பவுலுக்கு என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, நீர் யார்? அப்ப அந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றவர்தான் தூய பவுல் என்ன சொல்றாரு? வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. எனவே உயிர்த்தார், ஆண்டவர் உயிர்த்தார் என்பதற்கு தூய பவுலும் மிக சிறந்த சாட்சியாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் முதலிலே கூறியபடி இந்த 2000 ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபை அல்லது கிறிஸ்தவம் இன்னும் உலகத்திலே மிகச்சிறந்த சமயமாக இருக்கிறது. எல்லா மக்களும் இன்றும் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த அடையாளம் இயேசுவின் உயிர்ப்புக்கு யார் சாட்சிகள்? நீங்களும் நானும் சாட்சிகள். நம்முடைய கடவுள் உயிருள்ள கடவுள், இன்றும் வல்லமையோடு செயல்படுகிறார், நமக்கு தேவையான அற்புதங்களை செய்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதுதான் இந்த உயிர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனா இந்த உயிர்ப்புல சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் இயேசு அந்த மகதலா மரியாவோட நடந்துகிட்டு இருக்கிறார். அப்ப அந்த மகதலா மரியா இயேசுவை கண்டுபிடிக்க முடியல, இல்ல அவரை தோட்டக்காரன் நினைச்சு பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப இந்த உயிர்த்த இயேசு எப்படி இருப்பாரு நமக்கும் தெரியல. வில்சன் ஃபாதர் மாதிரி இருக்கிறாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல, டேவிட் ஃபாதர் மாதிரி இருந்தது, இந்த பைக்ல ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா மகதலா மரியா அவரோட பேசிக்கிட்டே போறாங்க. இயேசு நினைச்சு இயேசுவே தெரியல. எம்மாவூஸ் சீடர்களும் பாருங்க, அவரோட பேசிக்கிட்டே போறாங்க, அவர் விவேகத்தை விளக்குறாரு, எல்லாம் சொல்றாரு. ஆனா இவர் இயேசு நம்ம கண்டுபிடிக்கல. அப்போ இயேசுடைய உடல் என்பது நம்முடைய மனித உடல் போல அல்ல. அதைத்தான் இறையியல் அறிஞர்கள் சொல்லித்தாராங்க. இயேசுடைய உடல் என்பது டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடி அல்லது ஸ்பிரிச்சுவல் பாடி, ஒரு ஆன்மீக மாற்றம் பெற்ற உடலாக அவருடைய உடல் மாறுகிறது. எனவேதான் அவர்கள் பூட்டிய கதவுக்குள்ளாக சீடர்கள் இருக்கின்ற பொழுது அவருக்கு கதவை யாரும் திறந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண நம்ம உடம்பு போல இருந்தா அந்த கதவை தரங்க அப்படின்னு கதவை தட்ட வேண்டி இருந்திருக்கும் இல்லையா? ஆனா விவிலியம் என்ன சொல்லுது? பூட்டிய கதவுக்குள் அவர் என்ன செய்யறாரு? தானாக நுழைந்து வருகின்ற அளவுக்கு அவருடைய உடல் மாற்றம் பெற்றிருக்கிறது. எனவே அந்த உடல் மனித உடலா அப்படின்னு சந்தேகம் சீடர்களுக்கு வருது. அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? என்ன தொட்டு பாருங்க, நான் எலும்பும் சதையும் கொண்டிருக்கிறேன், என்னை பாருங்க அப்படின்னு இயேசு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உயிர்ப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இதுதான், அது மனுஷ உடலா அல்லது தெய்வ உடலா என்று பார்க்கின்ற பொழுது அவர் கடவுளிடமிருந்து வந்த அவருடைய மகன். எனவே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, அதான் விவிலியம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. எனவே உயிர்த்த இயேசு இன்றும் இந்த மனிதனும் கடவுளும் இணைந்த ஒரு புதிய மாற்றம் பெற்ற ஒரு கடவுள் மனிதனாக அவர் இன்றும் நம்மோடு வாழ்கிறார் என்பதைத்தான் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்கள், இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது திருச்சபை நமக்கு சில செய்திகளை தருகிறது. முதலாக உண்மை ஒரு நாள் உயிர்த்தெழும். எனவே இது கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது. சில பேர் நீதிக்காக போராடுவோம், உண்மைக்காக போராடுவோம், உலகமே நம்மள பொய்காரம் சொல்லலாம், எவ்வளவு மாற்றங்கள் இருந்தாலும் இயேசு நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்பது உண்மை ஒரு நாளும் உறங்காது, என்றாவது ஒரு நாள் அது உயிர்த்தெழும். எனவே அந்த ஒரு நம்பிக்கையை இந்த விழா நமக்கு தருகிறது. இரண்டாவது, திருச்சபை நமக்கு என்ன போதிக்கிறது? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுது உண்மை என்று சொன்னால் நீங்களும் நானும் இறந்த பிறகு நாமும் என்ன செய்வோம்? கடைசி நாளில் இயேசுவோடு நாம் உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையை இந்த விழா நமக்கு தருகின்றது. மூன்றாவது, உயிர்த்த இயேசு இன்றும் நம்மோடு வாழ்கிறார், அவருடைய அன்பை நாம் பார்க்கிறோம். இந்த நற்கருணையில் இருக்கிறது என்ன? உயிர்த்த இயேசு இன்றும் உடலோடு ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்க வருகிறார். எனவே கடவுளுடைய அளவு கடந்த அன்பு இன்றும் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது இல்லையா? நம்ம அம்மா இறந்தாலும் அம்மாவுடைய நினைவுகள் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை கணவர் இறந்தால் கூட 20, 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஆனாலும் கூட அது மனைவியுடைய மனதில் பிள்ளைகளுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதே போலத்தான் கடவுள் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாரோ அதே அளவுக்கு நாமும் இந்த கடவுள் மீது அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்புக்காக
அந்த தூயாவி நமக்கு பொழியப்படுகிற அந்த நிகழ்வு நமக்கு தரப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது இந்த உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கையை தருகிறது, ஒரு எதிர்நோக்கை தருகிறது, நம்முடைய அன்பை கடவுளுக்கு பிரதிபலிக்க அழைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அந்த சீடர்கள் பெற்றுக்கொண்டபடியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், போராட்டங்கள் எத்தனை இருந்தாலும் இந்த உயிர்த்த இயேசு என்னோடு இருக்கிறார், அதனை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையை உறுதிப்படுவதற்கு இறைவன் உங்களுக்கும் எனக்கும் துணை புரிய வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். கொஞ்சம் இந்த பேன்லாம் பண்ணிருங்க, திருப்பி எழுதி பற்ற வைக்க வேண்டியிருக்கும். உயிர்ப்பு பெருவிழா அன்னைக்கு திருச்சபை என்ன செய்து நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள அழைக்கிறது. அதை எழுந்திருப்போம். திருப்பி பற்ற வச்சு கொடுங்க. குழந்தையாக இருந்த பொழுது நாம் திருமுழுக்கு பெற்றோம். அப்ப நம்முடைய சார்பாக நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக சில வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாஸ்கா விழாவின் போது அந்த திருமுழுக்கு வாக்குறுதிகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பாஸ்கா மர நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டு விடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பித்துக் கொள்வோம். நான் கேட்கிற கேள்விகளுக்கு விட்டு விடுகிறேன் என்று ஒருமையிலே பதில் சொல்ல வேண்டும். சாத்தானை விட்டு விடுவீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுவீர்களா? அவன் ஆரவாரங்களை எல்லாம் விட்டு விடுவீர்களா? நம்புகிறேன் என்று பதில் சொல்ல வேண்டும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளை தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை என்றும் பாதுகாப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போட்டுக்கோங்க. விசுவாசிகள் மன்றாட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற மகிழ்ச்சியோடு அந்த விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, மக்கள் அனைவருடைய தேவைகளுக்காக நம்முடைய மன்றாட்டுக்களை இப்பொழுது ஆண்டவருடைய பாதத்திற்கு நம்பிக்கையோடு கொண்டு வருவோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு அவை பணியாளர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். உயிர்த்த இயேசுவின் உயிருள்ள சாட்சிகளாக எங்களை மாற்றிட தேவையான தூய ஆவியாரின் ஆற்றலையும் துணையையும் அவர்களுக்கு அளித்து என்றும் பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே.
தலைவன் தன் மக்களுக்காக உயிரை கொடுப்பவனாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி தனது ஆளுமை உரிமையை காண்பிப்பதால் அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து போரை கைவிட்டு அமைதியின் தூதுவர்களாக என்றும் வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். வரவேண்டி வரவேண்டினோம் உந்தனருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் இறைவா, திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பித்துள்ள நாங்கள் அனைவரும் எங்களின் எண்ணங்கள், சிந்தனைகள், வார்த்தைகள் இவற்றில் மாற்றம் கண்டு என்றும் திருமகனின் உயிர்ப்புக்கு சான்று பகிர்ந்திடும் ஒளியின் மக்களாக வாழ்ந்திட தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரவேண்டி வரவேண்டினோம் உந்தனருள் தாரும் ஆண்டவரே. ஞானத்தின் ஊற்றே என் இறைவா, வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தன்னலம் இல்லாமல் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட சமய சார்பற்ற நல்லதொரு அரசை, உமக்கு விருப்பமான அரசை தேர்ந்தெடுத்திட தேவையான ஞானத்தை எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரவேண்டி வரவேண்டினோம் உந்தனருள் தாரும் ஆண்டவரே. கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு மூளைகள் ஆயிற்று என்று மொழிந்த இறைவா, நாங்கள் மேற்கொண்டிருக்கும் இந்த கட்டுமான பணிகள் நல்ல முறையில் நடைபெற்றிடவும், தேவையான பண உதவி பொருளுதவி கிடைக்க பெறவும், புதிய ஆலயத்தை விரைவில் கட்டி முடித்திடவும், ஆண்டவரால் இது நிகழ்ந்தது என்று அனைத்து நாவுகளும் உம்மை போற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வரவேண்டி வரவேண்டினோம் உந்தனருள் தாரும் ஆண்டவரே. வரவேண்டி வரவேண்டினோம் உந்தனருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சற்று நேரம் அமைதியாக ஜெபிப்போம். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பால் கொண்டு வரப்படுகிற அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நம்முடைய உள்ளங்களுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிப்போம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீரே. நம்பிக்கையாளர்கள் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அடியவரை ஊற்றிடுவாய் உமதுடலாய்
நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேற்றை பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்பொரும் நாங்கள் இப்பலி பொருட்களை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தக முறை புதுப்பிறப்படைந்து எந்நாளும் வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான சம்மரி அவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். அனைவரும் பாடுவோம். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். இது நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவேன், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவேன், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே இறைவா, நீ தந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 40 நாட்கள் தவ காலத்தை தொடங்கி இயேசுவினுடைய பாடுகள் இரத்தை கடந்து இன்று அவருடைய உயிர்ப்பு பெருவிழாவிலே இணைந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வரலாற்றிலே உயிர்த்த ஆண்டவராக இன்றும் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற நாட்களிலும் உயிர்த்த ஆண்டவராகிய நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீர் என்பதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஆலயத்தின் பாதுகாவலரான கோடியர் புதர் பதவி புனிதராம் புனித அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் முக்கோந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா தந்தா என்று அழைத்து அவரை பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அன்புக்குரியவர்களே, வீழ்த்த ஆண்டவர் தோன்றும் பொழுதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை என்னது? உங்களுக்கு அமைதி உரித்தாக, இல்லையா? குறிப்பாக இந்த நேரத்துல உலகமே அமைதிக்காக இயங்குகிறது. அமெரிக்கா ஈரான் போர் எப்போ முடியும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, இல்லையா? திடீர்னு கேஸ் தீர்ந்து போச்சுன்னா என்ன செய்யறது தெரியல. உலகம் முழுவதும் ஒரு போராட்டம் இருக்கின்ற பொழுது உயிர்த்த ஆண்டவருடைய அந்த அமைதி சமாதானம் இந்த உலக நாடுகளுக்கு கிடைக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் கூட இன்னைக்கு நிறைய விவாகரத்துகள், இல்லையா? குடும்பத்துல கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே இந்த உயிர்த்த இயேசுவருடைய அமைதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உளமுருகி இப்பொழுது நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உமது அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகிற அன்பையும் அமைதியையும் ஒருவருக்கு ஒரு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவங்களை
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர், உயிர்த்த ஆண்டவராக இன்றும் நம்மோடு வாழ்கின்ற ஆண்டவராக உணவின் வடிவிலே நம்முடைய உள்ளங்களை சந்திக்க எழுந்து வருகிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்துவிட நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். இந்த
மாறி மகனாக நானும் இங்கே மன்னித்து மனமாற்றவா திசை மாறி போகின்ற நாடாகி இடைமறித்து என்னை மீட்கவா நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய நான் உனக்காக உருவானேன் வாணிவா கொல்லாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலவிது அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பங்கு தந்தையின் சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் மீண்டும் ஒருவரை உங்களுக்கு உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட கை கொடுத்து பார்ப்போம். தூங்குறவங்க நாளை போட்டுருங்க. பூச முடிஞ்ச படம் ஆக்டிவாக தான் இருப்பீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நானும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு திருப்பலிக்கு வந்தேன். அதே போல் குர்த்தி ஞாயிறு அன்னைக்கு உங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றினேன். அதே போல் இன்னைக்கும் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியிலே உங்களோடு கலந்து கொண்டதிலே மிக மகிழ்ச்சி. ரொம்ப உற்சாகமாக வழிபாட்டிலே பங்கெடுத்தீர்கள். யாரும் தூங்குற மாதிரிலாம் தெரியல. தூங்க வச்சேன்னா பசங்கத்தில் நினைச்சேன். அதனால் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். குடிகார மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு திருப்பி எல்லாத்தையும் பழைய குரடி கதவை திறக்க ஆரம்பிச்சிடக்கூடாது இல்லையா? எப்படி கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தோமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லா தான் இருக்கணும் இல்லையா? அதனால எல்லாம் முடிஞ்சு தவக்காலம்லாம் முடிஞ்சிச்சு. அதனால மீண்டும் நம்ம மனம்போன போக்கின்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தவக்காலம் கொடுக்கப்படலை. அது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடர வேண்டும் என்பதுக்கு திருச்சபை எதிர்பார்க்குது. அதனால் அந்த உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியான நாள். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் என்று உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைதட்டி மகிழ்ச்சி அறிவிப்பு. இன்றைய நாள் வழிபாடிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான பாராட்டுகள். வாசகங்களை வாசித்தவர்கள், விசுவாசிகள் கொண்டாட்டங்கள் வாசித்தவர்கள், அதே போல எல்லாற்றுக்கும் மேலாக வாபாவாய நிறைவா என்ற பாடல்களை பாடிய பாடகர்களுக்கும் நம்முடைய கரவலை எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவிக்கிறோம். திருவிருந்து பாடல் பாடினாங்களே, அந்த வார்த்தைகள் யாரு எழுதுனது தெரியுமா? தன்னை பலியாக தந்த தேவன், நம்முடைய பிஷப் ஸ்டீபன் அவருடைய பாட்டு, அவருடைய வார்த்தைகள் தான் அந்த டெனிஸ் வாய்ஸ் இசையில் வந்தது. ரொம்ப அருமையாக நானும் போராட்டங்கள்லாம் அந்த பாட்டு போடுவேன். அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல நவீனமான பாடல் போல நல்லா அழகா இருக்கும். அதனால் அவங்க பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்முடைய இப்போ இருக்க ஆயர் ஸ்டீபனுடைய வார்த்தைகள், அதேபோல் குறையாத அன்பு கடல் போல வந்து, அது அவருடைய வார்த்தைகள் தான். அது அவர் சின்ன சாமியாராக இருக்கும்போது எழுதின வார்த்தைகள். நிறைய பாடல்கள் நம்முடைய ஆயர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே அவருடைய பாடல் தான் இன்னைக்கு திருவிருந்து பாடலாக பாடப்பட்டது. இன்னும் சிறப்புக்குரியது. அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு அறிவிப்பு. இந்த அந்தோனியார் அன்பியமானது
திரு ஸ்டீபன் ராஜ் திருமதி ஜெஸ்ஸி அவர்களது இல்லத்தில் வைத்து வருகின்ற புதன்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும். 6 மணிக்கு 6 மணி அளவில் 6 மணி அளவில் நடைபெறும். அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம மக்களுக்கு, நம்ம ஃபாதருக்கும், வில்சன் ஃபாதர் நமக்கு 2 நேரம் 3 நேரம் 3ஆம் நேரம் வந்து பூசை வைக்காங்க. இப்போ திருவிழா பூசை பார்த்த மாதிரி இருக்குது. பெரிய கோயிலில் பெரிய திருவிழா பூசை பார்த்த மாதிரி இருக்குது. பிரசங்கமும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃபாதர்களுக்கு ஊரின் சார்பாக தலைவர் அவர்கள் பொன்னாடை போதுவார்கள். அனைவரும் இறுதி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். வெளியவங்களுக்குலாம் வேர்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா? உள்ள ஃபேன் இருந்தாலும் எங்களுக்கும் வேர்க்க தான் செய்யுது. அதனால் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம ஃபேனில் இல்லை ஜாலியாக இருக்கிறோம் நினச்சிடக்கூடாது. நமது பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு கொண்டாடுவோமாக. அல்லேலூயா. நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உமது திரு அவை என்றும் கனிவுடன் காத்தருள உம்மை தாழ்வணிந்து வேண்டுகிறோம். இவ்வாறு பாஸ்காமர நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொழிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. திருச்செவி அழைத்த அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.